இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபிஷ். இதோ மாங்காய் போட்டு ஃபிஷ் இதோ கொதிச்சிக்கின்னு இருக்குது. நம்ம எப்போ சட்டியில் தான் செய்வோம். இதோ ஒருத்தர் க்ளீன் பண்ண விட்ருக்கேன். யாரா க்ளீன் பண்ண விட்ருக்கேன். க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ எதுக்காக எடுத்தேன்னா, இவ்வளோ பேர் யாரா எப்போவுமே இதோ இந்த சைஸில் தான் இருக்கும். இந்த சைஸில். அதுக்கப்புறம் இதை விட டைகர் ஏராலாம் பெருசில் பாப்பா. இது இவ்வளோ பெருசாக அதோ இவ்வளோ பெருசாக இவருக்கு மட்டும் எங்கேருந்து மாட்டும் போது இல்லை. இவர் ஒரு எறா பிரியர். எறா முட்டை அதுதான் ரொம்ப ஃபேவரெட் இவருக்கு. இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக. இதை விட பெருசு தான் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்கல்ல. எனக்கு யாராவது சாப்பிட்டு தாங்க பழகம், நல்லா க்ளீன் பண்ணலாம் பழகம்ல. சரி இந்த வேற மாட்டிடுச்சு, என்ன பண்ணுறது? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் வயிற்றுக்குள்ளே இருப்பாங்க. எந்த இறா இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே போயிடும். சரி வாங்க எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதை சிசர் எடுத்து வெறும் இந்த ஓடு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க தலையை. இதை கற்றுக்கிறது என் ஒய்ஃபு தான். ஆமாம், இதில் ஃபுல்லாக இதுதான் சதை தான் நிறையா இருக்கும். ஆமாம், இதை விட பெரிய ஏரா கூட அதுவுமே இதேமாரி தான் க்ளீன் பண்ணணும். அது ஒரு நாள் வாங்கி செய்யணும் அவசரம். ஆனால் என்ன, நம்ம நாட்டில் அது இது பண்ணுறதை விட வெளிநாட்டுக்கு தான் நிறையா அது எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு இங்கே. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நம்ம வீட்டாண்டேருந்து காசிமேடு எவ்வளோ தூரம். நமக்கு இங்கே வந்து போக 1.5 hour ஆகும். அது ஒரு நாள் போய் நம்ம அந்த வீடியோ அது போடணும். மார்னிங் போனோன்னா இன்னும் நிறைய இதுவும் கிடைக்கும் காசிமேட்லலாம். அங்கேருந்து தான் நம்மளாம் இங்கே இதுவாகி வந்தோம். அதனால தான் எல்லாம் சொல்கிறேன். அப்போ இதுவாக சொல்லாது பாப்பா, கரெக்டாக சொல்லு. மென்ஷன் பண்ணது தான். சென்னையிலேருந்து இங்கே நம்ம இங்கே இந்த பக்கம் அதர் சைடு வந்துட்டோம். சென்னையிலேருந்து கொஞ்சம் ஆமாம் வில்லேஜ் சைடில் வந்துட்டோம். க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால தான் இது வீடியோ எடுக்கலாம். இவருக்கு மட்டும் எங்கேருந்து தான் கண்ணில் மாட்டுமோ தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 1 கிலோ கேட்டேன். அதில் எடுக்கும்போது இதுவும் வந்துருச்சு. நம்மளோட லக்குன்னு சொல்லிக்கலாம். ஓ, இது 1 kg ஆகுது. எறா பிரியருக்கு எப்போ பார்த்தாலும். இது நாங்கள் 2 பேர் இருக்கனால எடுத்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுப்பேன், நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஃபுல்லாக சதை தான், அது ஃபுல்லாக அதை பாருங்க. இல்லை அந்த தலை இது மட்டும் எடுத்துட்டிங்க அவ்வளோதான். மீதி அந்த தலையாண்ட கூட அந்த இது இருக்குது சதை. இது இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. அந்த தலை அப்புறம் அந்த இருக்கும்ல அதுக்கு கையெல்லாம் இருக்குமே, அதெல்லாமே சதை தான் தெரியுமா. அதெல்லாம் சூப் பண்ணி சாப்பிட்றாங்க. நமக்கு தான் அதெல்லாம் தெரியல. எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆஹா, நம்ம இதுலயே சொல்கிறேன் பாப்பா. நம்ம இதுலேயே இருக்காங்களா சைனாக்காரனுங்க? ஃப்ரெண்ட்ஸ், சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் என்ன பாருங்க. ஃபிஷ் பிரியாணி அவ்வளோதான். அப்புறம் ஒரு எக் அவ்வளோதாங்க. சரிங்க, சாப்பிட்டு வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இறாவை சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் தெரியவே இல்லை, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க. ஓஹோ, பார்க்குறவங்க வாயில் எச்சூடும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் வாங்கி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. தேங்க்யூ திவ்யா. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே நெம்பிச்சேரி பைபாஸில் வந்து சந்தை போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சந்தை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அங்கே சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். சரி, நீங்கள் எங்கே இருக்குதுன்னு நம்ம காட்டுற வாங்க.
எல்லாமே கம்மி விலையில் தான் இருக்கும். விளக்கு, இந்த சாமிக்கு தேவையான விளக்கு எல்லாமே. சந்தையினாலே ஒரு எல்லா திங்ஸும் விற்கிது தானே சந்தை. ஆமாம், கரெக்டு. ஆமாம், இதெல்லாம் வந்து அங்கே விற்கிது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். வாங்க போகலாமா? அப்படியே வீடியோ பார்த்துட்டு போகலாமா? அப்படியே போய் பள்ளத்தில் வந்து சாவல். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நெம்லிச்சேரி பைபாஸ் பிரிட்ஜி. இங்கே தான் சந்தை போடுறாங்க. காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்க சந்தையில். இது வேணாம், அது வாங்கிக்கோ. அதானே வாங்க போகிறேன். இது ஆமாம் பாப்பா, குழந்தைங்க இந்த பாம்பு தெரிய வழிலாம் வாங்கலாமா? நல்லா இருக்குல்ல? இங்கே கோலமா வாங்க போறியா? ஆள் இல்லையே. சரி, வேற என்ன பார்க்கலாமா? எவ்வளோ க்ரௌடு போகிறேன். செம்ம க்ரௌடில் பார்த்து போய் தேங்காய் தரலாமா? இதுக்காரங்கக்கா, இது என்னது? இதுக்கு பேர் விளக்கு ஏற்றா? அது பாருங்க, அணையா விளக்கு. இது வந்து என்னது? இது என்னது? கம்ப்யூட்டர் சாம்பிராணியா? கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றலாமா உள்ள? அதில் அது மட்டும் இல்லை. ஓகே, இது பெருசு. ஓகே, இது பெருசு. இது சின்னது. எவ்வளோ? இது வந்து 80 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து 50 ரூபா சொன்னாங்க. இது பெருசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா, 120 ரூபா. ஓகே, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்க. நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணிட்டோம். இங்கே உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையானதோ ட்ரெஸ்ஸு, செப்பல் எல்லாமே இருக்குங்க. சாப்பிட்ற ஐட்டம்லாம் எல்லாமே நிறைய இருக்குங்க. நட்ஸ் ஐட்டம், நட்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள். செம்ம க்ரௌடு இங்கெல்லாம். குழந்தைங்க கூட்டின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கூடவே வச்சு பார்த்துங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கூடவே வச்சுட்டு ஜாகிரதையாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும் இங்கே. பழம், காய்கறி திவி வாங்கிட்டேன். திவி எல்லாமே வாங்கிட்டேன். நம்ம வீட்டில் வேணாலும் வாங்கிட்டியா? வாங்க, இப்போ வீட்டுக்கு போகலாம். பைக் இங்கே இருக்குது. பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னையோட vlog முடிச்சுக்கிறோம். எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னைக்கு இந்த vlog முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு vlogல பார்ப்போம். ஆட்டாமல் எடுக்கணும். எக்ஸைட்மெண்ட் ஆகாது, ஆட்டாமல் எடுக்கணும். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 டே ஷூட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து vlog ஓவர். ஸோ இதோட நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.